அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் வேல் அகாடமியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தனி வட்டி பார்த்துருக்கோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ பேசிக் சம்மும் பார்த்துருக்கோம், கொஞ்சம் அதை விட டஃப்னஸ் லெவல் உள்ள சம்மும் பார்த்துருக்கோம். இன்னும் அதை விட டஃப்னஸ் லெவல் உள்ள சம் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஓரளவு பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரொம்ப ஹார்ட் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. ஸோ வட்டி கணக்கு பேஸ் பண்ண கொஷின்ஸ் வரும். அதில் மொத்தம் இருக்கிறதே 2 தான். ஒன்று தனி வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. இன்றைக்கி கூட்டு வட்டி பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெத்தடாலஜி இருக்கும்ப்பா. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க, ரேஷியோ மெத்தட் இருக்கும், சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜி இருக்கும். ஆனால் அது எல்லாமே எதுக்கு எதை யூஸ் பண்ணுறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஃபார்முலாவே நான் போட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் நான் சக்ஸஸிவ் மெத்தட்லேயே போட்டுருவேன் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு எந்தெந்த நான் அப்ரோப்ரியேட் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது பேரில் இருக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸாக அப்படி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கான்செப்ட்டு, ஷார்ட்கட்டு, நம்ம எப்படிலாம் எந்த கொஷினுக்கு எப்படி அப்ராப்ரியேட்டாக, அதாவது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை நம்ம கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. ஸோ நான் தமிழ் வேல் அகாடமியில் நம்ம கிளாஸில் என்ன நடத்துகிறோமோ அந்த மெட்டீரியல் நான் சாஃப்ட் காப்பியே போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் சம் சால்வ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு டவுட் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. அதுக்கான சொல்யூஷன் நான் சென்ட் பண்ணுறேன். ப்ளஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நான் சொல்லுவேன்ப்பா. அதேமாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை நான் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன்ப்பா. ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அசலுக்கு மட்டுமே, அதாவது இந்த பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மட்டுமே வட்டி போடுவாங்க. இப்போ நான் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுருக்கலாம் இந்த கடனை. இப்போ நான் ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10%, நான் ரொம்ப ஈஸியாக எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், 2 இயர்ஸ் கழித்து செலுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 ரூபாயில் ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 10 ரூபா நான் கொடுக்கணும். கரெக்டாக 10% எவ்வளோப்பா? 100ல் 10%னா 10. 2வது வருஷத்துக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு 10 ரூபா கொடுக்கணும். ஓகேங்களா? நான் யாருக்கிட்டே கடன் வாங்கினாலும் 10% வாங்கியிருக்கேன், 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு 20 ரூபா வட்டி போட்டு கொடுத்தா போதும். 20 ரூபான்றது வட்டி, அசல் ஒரு 100 ரூபா. அப்போ நான் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம எப்படி செட்டில் பண்ணுவோம், அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுன்றது எவ்வளோப்பா? ஸோ பிரின்சிபல் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ 100 ரூபா பிரின்சிபல், அந்த அசல் தொகைன்றது 100 ரூபா, 20 ரூபான்றது வட்டின்றது நமக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியராக நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே ஸோ வட்டிக்கு வட்டி போடுறதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது என்ன வட்டிக்கு வட்டி எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே அமௌண்ட் வச்சுக்கோங்களேன், இதே 100 ரூபா தான்ப்பா. ஓகேங்களா? அதே 10% per annumல தான் வாங்கியிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு யூஸ்வலாக பர் இயரில் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 வருஷம். ஓகேங்களா? 2 வருஷம் முடிவில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு செலுத்த போகிறேன் அப்படின்னு பாருங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு என்ன பண்ணேன், 10% அப்படின்றது 10 ரூபா. அதாவது 100ல் 10% எவ்வளோப்பா? ஸோ 10 இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வட்டியாக செலுத்துகிறேன். 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசல் நான் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 10% நான் வட்டியை செலுத்தணும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வட்டி இருந்திருக்கு பார்த்தீங்களா, இது 2வது வருஷத்துக்கு நான் 10 ரூபா செலுத்தணும். அதுக்கு முன்னாடி ஒரு வட்டி இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த வட்டியிலையும் 10%. ஓகேங்களா? அதனால தான் வட்டிக்கு வட்டி போடுறதுன்னு அர்த்தம். அப்போது இதில் 10%, 10% ஆஃப் 10 எவ்வளோ வரும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1 வரும். அப்போ 10 + 1 11. 2வது வருஷத்தில் என்னோடய வட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அசலுக்கான வட்டியும் இருக்கும், அந்த மொதல் வருஷத்துக்கு ஒரு வட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் நான் வட்டி போடுவேன். அதே பர்சன்டேஜ் இதுக்கும் கொண்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ மொத்தமாக எவ்வளோப்பா வருவார் இந்த இடத்துல? 21. அதுவே நான் தனி வட்டியாக இருந்தால் 20 ரூபா தான். அதுவே கூட்டு வட்டியாக இருந்தால் நான் 21 ரூபா பே பண்ண வேண்டியது. இப்போ பாருங்கள், நான் இதோட அமௌண்ட் எப்படி வரும்? ஸோ அமௌண்ட் அப்படின்றது அதே பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோப்பா? 100 + 21 அப்படின்றது 121 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை ரொம்ப சம்மு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். 100 ரூபான்னு எடுத்திருக்கேன், 10% எல்லாமே ஹோல் நம்பராக கொடுக்குறேன். இப்போ நம்ம எக்ஸாமில் என்ன பண்ணுவான், அப்படியே கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக கொடுப்பான். அதே மாதிரி பர்சன்டேஜ் சம்டைம்ஸ் ஈஸியாக கொடுப்பான், இல்லை சம்டைம்ஸ் கஷ்டமாக கொடுப்பான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது ஹோல் இயராகவும் கொடுக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு வேலை என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஆனுவலி அப்படின்னு சொல்கிறானா, ஓகேங்களா, இல்லைன்னா ஹாஃப் இயர்லி, என்னது
ஹாஃப் இயர்லின்னு சொல்கிறானா இல்லை குவார்ட்டர்லின்னு சொல்கிறானான்னு நம்ம நல்லா நோட் பண்ணணும். ஓகேங்களா? இது முழு ஆண்டு, இது அரை ஆண்டு, இது காலாண்டு. இப்போது வட்டி விகிதம் நம்ம என்ன பண்ணுறோம், 10% பர் இயர் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்கள். 2 வருஷன்றது 2 இயர் தானே, ஓகேங்களா? 2 இயர்ஸ் தானே. அப்போ எல்லாமே வருஷத்துக்கு இருக்குது, நான் டேரெக்டாக போட்டேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டான், நான் என்ன பண்ணுறது, அது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பான். அப்போ நான் என்ன பண்ணுறது, இதே 10% அப்படியே எடுத்துக்கலாமா? அவன் என்ன சொல்லுவான், 10% பர் ஆனம் சொல்லுவான். வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி விகிதம் சொல்லியிருப்பான். அப்போ நீங்கள் அரையாண்டு கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வட்டி விகிதத்தில் பாதி. ஓகேங்களா? ஸோ நான் தனியாக போடுறேன். இப்போ பாருங்களேன், ஹாஃப் இயர்லின்னு ஒரு வார்த்தையை வந்து அவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10% கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் பாதி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அரையாண்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அரையாண்டுக்கு என்ன வட்டியோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதில் நம்ம 10% எடுத்துக்கிட்டால் தப்பு. அப்போ சரியானது எவ்வளோப்பா? ஸோ 5% நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போது இயர்ஸ் பார்த்துக்கோங்களேன், ஒரு வருஷம் இருக்குது, நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அரையாண்டாக தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ எத்தனை அரையாண்டு இருக்கும், 2 ஹாஃப் இயர்லி இருப்பார். ஓகேங்களா? 2 ஹாஃப் இயர்லி, 2 அரையாண்டு இருக்கும். அப்போ இந்த டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ 2, இப்போ இதில் டைம் டியூரேஷன் அப்படின்றது 1 அப்படின்னா இதில் டைம் டியூரேஷன் 2. நான் ஏன் 2, 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா இவர் தான். அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் பாருங்கள், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், அதிலும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போது அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டியை மட்டும் கணக்கு பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்னா என்னப்பா, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்ததுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? எனக்கு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான், அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நான் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி அதுலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிவிடுவேன். இங்கே இருக்கிற பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் மாறும் இல்லையா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு கிடச்சிடும். இது ஃபார்முலா மெத்தடு. சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஆர் எவ்வளோப்பா, இப்போ நான் ஹாஃப் இயர்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு ஹாஃப் இயர்லேயே கணக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வராங்க அதெல்லாம் போடணும். ஓகேங்களா? ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பின்றது பிரின்சிபல், அந்த வாங்கினா அசல் தொகை, அசல். ஏன்றது அமௌண்ட்டு, நான் மொத்தமாக செலுத்த வேண்டிய தொகை. நான் மொத்தமாக எப்படி செலுத்துவேன், வாங்கின கடனையும் கொடுப்பேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு தருவேன். ஓகேங்களா? இது வந்து அமௌண்ட்டு, மொத்த தொகை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா. இப்போ இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒருவேளை நான் அரையாண்டு கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ணணும், 10% போடக்கூடாது, அதில் பாதி 5% போடுவோம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல என்னவாக மாறுது, 5ஆக மாறும். இப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துக்கோங்களேன், ஒரு வருஷமாக இருந்தால் நான் எண்ணுக்கு பதிலாக 1 போடுவேன். நான் என்ன பண்ண போகிறேன், அரையாண்டு கால்குலேட் பண்ணுறேன். அப்போ எத்தனை அரையாண்டு, ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டு இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லை, அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அரையாண்டு. அப்போ n = 2 அப்படின்னு போடுறேன். 2 வருஷம் கிடையாது, 2 அரையாண்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கும். அடுத்து குவார்ட்டர்லி சொல்லிட்டான்ப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, குவார்ட்டர்லினா என்னப்பா, அதில் பாதி தானே. ஓகேங்களா? அப்போ எத்தனை குவார்ட்டர்லி இருப்பாங்க, அரையாண்டுனா 6 மாதம் சொல்லுவோம், ஒரு வருஷன்றது 12 மாதம். கரெக்டாக? அரையாண்டுனா 6 மாதம். அப்போ குவார்ட்டர்லினா அதுலேயும் பாதி. அப்போ அதில் பாதி எவ்வளோப்பா, 3 மாதம். எத்தனை 3 மாதம் வரும், அதே மாதிரி 3 மாதம் சேர்ந்தால் தான் அந்த 12 வர போகிறாரு. அப்போது இந்த இடத்துல நான் அமௌண்ட் எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + r/100 அதே ஹோல் பவர் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்கிறேன், அதே 10% ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு காம்பவுண்டடு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது கால் ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ளான அந்த 10% பர் ஆனம் உள்ள தொகையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10% அப்படின்றது எதுக்கு பாது, ஸோ இது பர் இயர். அவன் எப்படி கொடுப்பான், பர் இயர். நம்ம எக்ஸாம்பிள் சம்பளம் இன்னும் நிறைய பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு கொஷின்ஸோட அப்ரோச்சுக்காக நான் ஒரு பேசிக்காக ஒரு கான்செப்ட் தான் சொல்லிட்டுருக்கேன். அப்போ இதில் பாதி. ஓகேங்களா? அப்போ இதில் பாதினா 10/4 என்ன வரும், 2.5 தானே வருவார். அப்போ 2.5% அப்படின்றது தான் அந்த குவார்ட்டர்லிக்கான இன்ட்ரெஸ்ட்டு. 10% கொடுத்தானா 10% பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு. நான் எப்படி கணக்கு பண்ண போகிறேன், குவார்ட்டர்லி அந்த காலாண்டு கணக்கு பண்ண போகிறேன். அப்போ அதில் பாதி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நான் எடுத்துக்கணும். அதே மாதிரி 1 இயரில் எத்தனை குவார்ட்டர்லி இருக்கும், இப்போ ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டு இருக்கும். அப்போ அதுலேயும் பாதியாக பிரித்தா மொத்தம் 4 குவார்ட்டர்லி இருக்கும். அப்போ n = நான் என்ன போடுவேன், 4ன்னு போடுவேன். இந்த 6ன்றது எவ்வளோப்பா, ஸோ 2.5ன்னு போடணும். ஓகேங்களா?
அப்படியே டிவைட் பை 100 அப்படியே வச்சுக்கலாம். இவ்வளோதான்ப்பா. அப்போ நான் குவார்ட்டர்லி காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இது இந்த ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாமே ரேஷியோ மெத்தட்லேயே போட்டு முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய மெத்தடாலஜி இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட் இருக்கும். எதுக்கு எந்தெந்த மெத்தட்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அட் த எண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றினா அந்த டவுட்டே கிளியர் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும் அது. ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஷின், சர்டைன் சம் அமௌண்ட்ஸ் டு எவ்வளோப்பா? 7200. ஓகேங்களா? இன் 2 years 2 வருஷத்தில் இந்த அமௌண்ட்டாக மாறுதுன்னு சொல்லியிருக்கான். 20% per annum compound interest compounded annually find the sumன்னு கேட்குறான். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை போடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஃபார்முலா தெரியும்? அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + r/100 ஹோல் பவர் n. கரெக்டாக? இப்போ அமௌண்ட் தான் அவன் கொடுத்துறான் இல்லைப்பா. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஸோ 7200 டிவைட் பை பிரின்சிபல் தான் எனக்கு கண்டுபிடிக்க சொல்கிறான். சம்முன்னா யார்? பிரின்சிபல் தானே. அப்போ அந்த பியை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து R% எவ்வளோப்பா? 20%. அப்போ 1 + 20/100 ஹோல் பவர் n. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? இந்த இடத்துல 2 years. காம்பவுண்டடு ஆனுவலி வருஷத்துக்கு அப்படியே தான் நம்ம கனெக்ட் பண்ண சொல்கிறான். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணுவோம்? ஸோ பி அப்படியே வருவார். O2 2 I2 10 வருமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5. இந்த இடத்துல 5 இந்த பக்கம் போயிடுமா? 5 இந்த இடத்துல 1 இருக்கும். அப்போ 5 + 1 எவ்வளோப்பா? 6/5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைப்பார். இந்த பக்கம் 7200. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ பிரின்சிபலை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 7200 5 × 5 எவ்வளோப்பா? 25. 6 × 6 எவ்வளோப்பா? 36. அகைன் இதை நம்ம அடிச்சு போட்டோம்னா 1 36 36 2 36 72. அப்போ 200ன்னு கிடைக்கும். அப்போ 25 × 2 எவ்வளோப்பா? ஸோ ஒரு 50. அப்புறம் ஒரு 2 0 இருப்பார். அப்போ பிரின்சிபல் அப்படின்றது 5000ன்னு எனக்கு கிடைக்குது. இது வந்து நான் நார்மல் மெத்தடில் போட்டேன் அப்படின்னா. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ 20%ன்றது முழு நம்பராக கொடுத்துட்டான். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்கான். இப்போ இதே சொல்லி உங்களை 5 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ண சொல்கிறான் அப்படின்னா நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணிப்போம்? 5 போட்டுப்போம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு இவர் ஈஸியாக தான் இருக்கார். கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுவே இன்னும் பெருசாக இன்னும் டெக்னிக்கலான்றதை தாண்டி இன்னும் கஷ்டமான நம்பர்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஷார்ட்கட் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ மெத்தட் தான். சரி, ரேஷியோ வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். இந்த ஃபார்முலாவில் வந்துங்க இங்கே பெருக்கல்ல இருக்கிற பி அப்படின்றது இந்த பக்கம் கீழே வந்தால் எப்படிப்பா மாறும்? வகுத்தல மாறுமா? அப்போ a/p which is equal to 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு இருக்காரா? நம்ம ஏன் ரேஷியோ யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து இந்த இடத்துல ஒரு 20%ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறேன்? 20% நம்ம என்னப்பா பண்ணுவோம்? இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கோம்ல, இது என்னமா மாறுது? 20% போட்டால் நமக்கு என்னவா மாறுது? 6/5 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. கரெக்டாக? அதாவது நான் 20 போட்டு இதை அடிச்சு போட்டு சொன்னால் 6/5 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு மட்டும் நான் வேல்யூ போட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் a/p அப்படியே இருப்பார். அப்போ 6/5 ஹோல் ஸ்கொயர்னால் 6 36 5 25ன்ற ரேஷியோவில் இருப்பாங்க. அதாவது அமௌண்ட் வந்து 36ன்ற ரேஷியோலையும் பிரின்சிபல் அப்படின்றது 25ன்ற ரேஷியோலையும் இருப்பாங்க. இந்த அமௌண்ட்டில் என்ன இருப்பார்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு நான் சொல்லியிருக்கேன். இது என்னப்பா? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ 25 போக ரிமைனிங் எவ்வளோ பாருவோம்? அந்த 11 பார்ட் யார்? இதில் 6ல் 5 போனால் 1, 3ல் 2 போனோம். 11 பார்ட்டுன்றது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 25 பார்ட்டுன்றது பிரின்சிபல் நம்ம எடுத்துப்போமா? இப்போ இதுதான், இவ்வளோ தான் ரேஷியோ. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது எல்லா ஷார்ட்கட்டுமே அந்த கான்செப்ட்லேருந்து தான் டெரிவ் ஆயிருக்குமே தவிர தனியாக ஒரு ஷார்ட்கட் நம்ம போட மாட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ அமௌண்ட்டு பை பிரின்சிபல், அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் ஒரு ரேஷியோ. அமௌண்ட்னா நம்ம செலுத்த வேண்டியது, பிரின்சிபல் ப்ளஸ் அந்த வட்டியை சேர்த்து செலுத்த வேண்டியது தான் அமௌண்ட்டு. பிரின்சிபல் அப்படின்றது நம்ம வாங்கின அமௌண்ட் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, இல்லை சம்முன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் 36 ரேஷியோனா இவர் 25 ரேஷியோ. அப்போ ஏன் இவருக்கு ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும்? அந்த வட்டி ஆடாயிருக்கும். அந்த கான்செப்ட், அந்த தெளிவு நமக்கு இருந்தால் போதும். இதை நம்ம ஃபார்முலாவே இல்லாமல் டேரெக்டாக எப்படி எழுதலான்னு பாருங்கள். அந்த பர்சன்டேஜை மட்டும் போய் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் பேஸ் பண்ண வீடியோ எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சன்டேஜு, ஸ்கொயரு, க்யூபு. ஓகேங்களா? இது தெரிஞ்சு அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு மேட்ரில் ரொம்ப 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 ஈஸிப்பா. ஓகே, இப்போ இங்கே வந்துருங்க. 20% அப்படின்னு சொல்கிறேன். 20%க்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்னப்பா? ரேஷியோ ஃபார்ம் எவ்வளோ வரும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100. அப்போ டிவைட் பை 100 போட்டோன்னா 1 20 20 5 20 100. எப்படி எழுதலாம்? 1/5 அப்படின்னு எழுதுவோம். இது நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தோன்னே சொல்லுவோம். 20%னா 1/5 தான் சொல்லுவோம். இப்போது எத்தனை வருஷத்துக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 2 வருஷத்துக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 5 இப்போ இது நம்ம எப்படி இப்போ எழுதியிருப்போம்? இது எப்படி டெரிவ் ஆகிருக்கும்? ஃபஸ்ட்டு 20/100ன்னு வரும். ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா
20 பை பர்சன்டேஜ்னாலே டிவைட் பை 100ன்னு அர்த்தம். இப்போ 20% இருக்காருன்னா பர்சன்டேஜ்னாலே டிவைட் பை 100ன்னு அர்த்தம். அப்போ 20 பை 100. இப்போ நம்ம இதில் இருந்து ஒரு புரிதலுக்கு வரலாமா? அந்த 100% அப்படின்றது 5ஆக இருந்தால் அந்த 20% அப்படின்றது தான் ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? 100% அப்படின்றது 5 பார்ட் அப்படின்னா அந்த 5ல் 1 தான் யார்? அந்த 20%. ஓகேங்களா? அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எப்போதுமே நம்ம கடன் வாங்கின தொகை அப்படின்றது 100%. ஓகேங்களா? அந்த இனிஷியல் பார்ட் அப்படின்றது ஆல்வேஸ் 100%. நான் பர்சன்டேஜ் வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேயும் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதெல்லாம் பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போது இவர் அப்படின்றது பிரின்சிபல். ஏன்னா நான் வாங்குகிற தொகை தானே இது. பிரின்சிபல்லாம் யார்? அசல். ஒருத்தவன்ட்ட போய் கடை வாங்குறேன், அதுதான் என்னோட 100% அப்படின்றது. அதுக்கு நான் ஒரு வட்டி கொடுப்பேன் பார்த்தீங்களா, அது எவ்வளோப்பா? 20% வட்டி விகிதத்தில் நான் கொடுக்குறேன். அப்போ அந்த 1 தான் 20%. 20% யார்? இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 20% யார்? இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடணும். அப்போது 5ன்றது பிரின்சிபல் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து ஒரு பார்ட் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அமௌண்ட்டுன்றது எப்படி கொடுப்போம்? அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்தது தான் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அமௌண்ட்டு இல்லை பிரின்சிபலு அமௌண்ட்டுக்கான ரேஷியோவை நான் எழுதுகிறேன். எப்படி எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 5 பார்ட்டு பிரின்சிபலாக இருந்தால் அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ 5 + 1 எவ்வளோப்பா? 6. இவ்வளோ தான்ப்பா அந்த ரேஷியோ. ஓகேங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். நீங்கள் இதை எதுவுமே எக்ஸாமில் எழுதக்கூடாது. நான் மேலே சொன்ன எதுவுமே எழுதக்கூடாது. இது புரிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்தோன்னே எழுதுவோம். எப்படி எழுதுவோன்னு பாருங்களேன். 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களா? 20%க்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ எவ்வளோ வரும்? ஸோ 1/5. அப்போ நம்ம பார்த்தோன்னே 5ன்றது பிரின்சிபல், 1ன்றது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது பிரின்சிபல் 5ஆக இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து 6ஆக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. டேரெக்டாக நம்ம எடுத்து எழுத வேண்டியது இந்த ஒரே ஸ்டெப்பு தான்ப்பா. ஓகேங்களா? இந்த மேலே கொடுத்த எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது எக்ஸாமில். ஓகேங்களா? எக்ஸாம் போகிறீங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்தவொடனே பிரின்சிபல் அந்த பர்சன்டேஜே பார்க்குறீங்க. 20% இருக்காரு. அப்போ 20%க்கு 1/5. அப்போ 5 வந்து பிரின்சிபலாக இருந்தாருன்னா அதில் 1 வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ 5 + 1 6ன்றது அமௌண்ட்டு. அவ்வளோதான், ஒரே ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்களேன், எவ்வளோ இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். 2 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 2 ஆண்டுனா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஒரு ஆண்டுனா அந்த வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுப்போம்ப்பா. ஓகேங்களா? இதுக்கு பவரில் 1 இருக்குதா அர்த்தம். 2 ஆண்டு இருக்குது அப்படின்னா பவரில் 2 இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவே பாருங்களேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது 2னா 2 தானே போடுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணுற மாதிரி தானே. இப்போ 6/5 நம்ம ஸ்கொயர் தானே பண்ணுறோம். அப்போ இதுலேருந்து நமக்கு இந்த புரிதலும் வந்துடணும். என்ன வந்துடணும் அப்படின்னா, 2 வருஷம் சொன்னால் ஸ்கொயர் பண்ணணும், 3 வருஷம் சொன்னால் ஸ்கியூ பண்ணணும், 4 வருஷம் சொன்னால் பவரில் 4 போட்டுக்கணும். ஓகேங்களா? புரியுதா? அப்போ 2 ஆண்டுனா 5 ஸ்கொயர். இது எவ்வளோப்பா? 6 ஸ்கொயர்னு வருவார். அப்போ 25 36. இப்போ நமக்கு 25 பார்ட் அப்படின்றது பிரின்சிபல். அவனே தான் கொடுத்துட்டானே. எவ்வளோப்பா கொடுத்துருக்கான்? அவன் என்ன கொடுத்துருக்கான்? அமௌண்ட்டு கொடுத்துருக்கான். பிரின்சிபல் நம்மளை கேட்குறான், அமௌண்ட்டு கொடுத்துருக்கான். அப்போது இந்த 36 பார்ட் அப்படின்றது அவனே கொடுத்துட்டான், 7200. ஸோ 25 பார்ட்டு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ 36 பார்ட்டை நம்ம அடிச்சு போடலாமா? ஓர் 36 36, 2 36 72. அப்போ 200. அப்போ 1 பார்ட் எவ்வளோப்பா? 200. எனக்கு என்ன தேவை? 25 பார்ட் தேவை. அப்போ 25 × 200 எவ்வளோப்பா வருவார்? ஸோ 5000 அப்படின்றது வருவார். நான் ஃபஸ்ட்டு கொஷின்றதால உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஷின்லேருந்து இந்த ஒரே ஸ்டெப் தான்ப்பா. ஸோ உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஏரியாவே இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். நான் ஏன் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்கேன், நான் ஏன் அமௌண்ட்டை தூக்கி இப்படி எழுதுறதுக்கும் நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்த கொஷின்ஸ்லேருந்து நான் டேரெக்டாக அதை மட்டும் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இன் ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னா எத்தனை வருடத்தில் 25,000 அப்படின்றது 8,275 as compound interest at 10% per annum compounded annually அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. ஓகேங்களா? நமக்கு வேலையை ரொம்ப மிச்சம் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே, 10% அப்படின்னு சொல்கிறான். 10%னா நமக்கு என்ன வரும்? யோசிச்சு பாருங்களேன். 1/10 அப்படின்னு கிடைக்காது. அப்போ 10ன்றது பிரின்சிபலாக இருந்தார் அப்படின்னா 1ன்றது என்னப்பா? இன்ட்ரெஸ்ட்டு. தூக்கி எழுதும்போதே நீங்கள் இதோடு தான் எழுதணும். ஓகேங்களா? அதில் குழப்பமே வரக்கூடாது. இப்போ அடுத்து பாருங்களேன். இங்கே என்ன சொல்லியிருக்கான்? இது வந்து சம்மு. பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ தான் நம்ம எழுத போகிறோம். பிரின்சிபல் எவ்வளோப்பா சொல்கிறான்? 25,000ன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அமௌண்ட் எப்படி இருக்கும்? அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி எழுதுனது தானே அமௌண்ட்டு. அப்போ 25 + 8,275 எவ்வளோப்பா? ஸோ 25 + 8 33,275. இது பிரின்சிபலும் எனக்கு கிடச்சிச்சு, அமௌண்ட்டும் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ எனக்கு தொகையாக கிடச்சிச்சு. என்னை என்ன கேட்குறான்னு பாருங்கள். எத்தனை வருடத்தில் இந்த அமௌண்ட்டு கிடைக்கும்? அதாவது இந்த பிரின்சிபலுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்னு வச்சா இந்த அமௌண்ட் தானே, இது எப்போ கிடைக்கும்னு கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்கட் தான் போகிறோம். எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ பிரின்சிபலும் அமௌண்ட்டு இப்போ போனதில் எப்படி கண்டுபிடிச்சோம்? 5:6 ரேஷியோவில் இருக்காங்க.
2 வருஷம்னா ஸ்கொயர் பண்ணணும், 3 வருஷம்னா கியூப் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்குள்ள ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். போனதில் நம்ம பிரின்சிபல் இது அமௌண்ட் இதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணும். இப்போது இந்த பிரின்சிபலை எப்போதுமே என்ன பண்ணுங்கள், அந்த 100 பக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா பிரின்சிபல் ஆல்வேஸ் 100% சொல்லுவோம் இல்லையா, அந்த 100ஓட பெருக்கல்ல வர மாதிரி எத்தனை வேணாலும் வரட்டும் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 25 தான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கார். ஓகேங்களா, மீதி வந்து 1000 இருப்பார். 100ஓட பெருக்கலை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ 25 வயசு கேன்சல் பண்ணி பாருங்கள். எப்படிப்பா கேன்சல் பண்ணலாம், இந்த பக்கம் 1000 இருப்பார். ஏன்னா ஒரு 25 65 அடிச்சிட்டேன் அப்படின்னா 1000 மட்டும் தான் இருப்பார். 1 × ஒரு 3 0 1000. ஓகே, இதை நான் கேன்சல் பண்ண போகிறேன். இதில் 33ல் எத்தனைப்பா, ஒரு 25 இருப்பாங்களா. ஸோ ரிமைனிங் எவ்வளோப்பா இருப்பார், 8 இருப்பாங்களா. ஸோ 3 × 25 எவ்வளோப்பா வருவார், 75 வருவாங்களா. ரிமைனிங் எவ்வளோப்பா இருப்பார், ஸோ 7 இருப்பாரா. இந்த 7ல் எத்தனைப்பா இருப்பார், அகைன் ஒரு 3 25 இருப்பாங்களா. ரிமைனிங் எவ்வளோப்பா, 2 இருப்பார். ஓகேங்களா, அகைன் ஓர் 25 25. ஓகேங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் என்ன பண்ணுறது, 5வது வாய்ப்பாடு தெரியும்ல, 2 வாட்டி அடிங்க. ஸோ எனக்கு 25 ஈஸியாக இருந்துச்சு, நான் 25 அடித்தேன். இல்லைனா 5வது வாய்ப்பாடில் அடிச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், 1 3 3 1. ஒரே விஷயந்தான், இந்த பிரின்சிபல் அப்படின்றது ஆல்வேஸ் 100% அப்படின்ற ஒரே காரணத்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னால் அதுக்காக இந்த இடத்துல 100 தான் இருக்கணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை 100ஓட மல்டிப்புளாக வர வரைக்கும் அடிச்சு பாருங்கள். அப்படி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் அப்படி தான் சம் கொடுப்பான். மோஸ்ட்லி அப்படிலாம் கொடுக்க மாட்டான், ஒரு சில இதில் கொடுக்க மாட்டான். கொடுக்காததுக்கு இப்போ காரணம் என்னென்னா, போன தடவை பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ நமக்கு 5:6ன்னு தெரியும். அதனால் அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா, இல்லைனா அது கண்டிப்பாக 100ஓட மல்டிப்புளில் இருக்கும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 25 வச்சு நம்ம கேன்சல் பண்ணுறோம். 25 தேவையில்லாமல் இருக்கார்ல, அவரை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்குறோம். இப்போ பாருங்களேன், 1000,1331 இருக்கார். ஓகேங்களா, நான் உங்களுக்கு நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே படிச்சிங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30 கியூபாவது படிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். அதுவே நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 கியூபாவது படிச்சுக்கோங்க. நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் வரேன். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது பார்க்குறோன்னா சொல்லிட்டு தான் வரும். ஸ்கொயர் அப்படின்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இருந்தால் 50 ஸ்கொயர் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். டிஎன்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 30 ஸ்கொயராவது படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை படித்து வைக்கிறதே நமக்கு ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ பாருங்களேன், இதை நான் எப்படி எழுதலாம், 10 கியூப்னு எழுதலாமா இல்லையா, பார்த்தாலே தெரியுது இல்லையா, 1000 10 கியூப் தானே. 1331 யாருப்பா, 11 கியூப் தானே. சரி, இது எனக்கு எப்போ தெரியும், எனக்கு எப்போ பார்த்தோன்னே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து இந்த ஸ்கொயரு கியூப்பு படிக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ஷார்ட்கட்டுக்கு அவர் தான் யூஸ் ஆகும். 10 11 கிடச்சார். இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு போன சம்மில் எப்படி கிடச்சிருந்துச்சு, இந்த பக்கம் 5 ஸ்கொயரு, இந்த பக்கம் 6 ஸ்கொயரு. 5 6 ஒரு ரேஷியோ, ஜஸ்ட் அது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 11 ஒரு ரேஷியோ, அதை அப்படியே கியூப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அப்படின்றது 10, அமௌண்ட் அப்படின்றது 11. ஓகேங்களா, நமக்கு என்ன இப்போ இங்கே பாருங்கள், பிரின்சிபல் அப்படின்றது 10, அமௌண்ட் எவ்வளோ வரும், ஸோ 11 தான் வரப்போறாரு. அப்போது 10:11 ரேஷியோவில் வந்துட்டாங்க. அப்போ பவர் 3 போட்டால் இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ இந்த பவர் 3 யார், போன சம்மில் இந்த பவர் 2 போட்டோமே, பவர் 2 யார், நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே யார் இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ், மொத்தம் 3 வருஷம். ஓகே, எனக்கு இது கஷ்டமாக இருக்கு, நான் என்ன பண்ணுறது. ஆக்சுவலி இந்த மெத்தட் தான் ரொம்ப 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 எஃபிஷியன்ட் மெத்தட். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட், வேறு எதுவும் ஷார்ட்கட் கிடையாதுப்பா, இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபார்முலா தெரியும் இல்லையா, 1 + r/100 ஹோல் பவர் n. அமௌண்ட் எவ்வளோப்பா வந்துச்சு, அமௌண்ட்னா இந்த பிரின்சிபலையும் வட்டியும் கூட்டுறது. ஸோ 33,275. பிரின்சிபல் எவ்வளோப்பா வருவார் இந்த இடத்துல, 25,000. ஓகேங்களா, ஸோ 1 + r எவ்வளோ, 10%. ஸோ டிவைட் பை 100. இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸாக நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, பெருக்கல் இருக்கிறது இங்கே வகுத்தில் போட போகிறீங்க. இதை நீங்கள் அடிச்சு போட்டு தானே ஆகணும். இங்கே பண்ண ஸ்டெப்பு இங்கே நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. 1 + r/100 என்னப்பா வருவார், இதை நம்ம அடிச்சு போட்டால் 1/10. அப்புறம் இந்த 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 + 1 11. ஸோ 11/10 ஹோல் பவர் n வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 33,275 டிவைட் பை 25,000. ஸோ இதை நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா அதே 11/10 ரேஷியோவில் வருவார். அப்புறம் இந்த இடத்துல பவர் 3 வருவார். அப்போ இந்த பவர் 3 இந்த பவர் 3 நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா n = 3ன்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட். ஆனால் ஃபார்முலா மெத்தடுக்கு போகாதீங்க, இதுக்கே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இந்த கொஸ்டின் பாருங்களேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% per annum சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இன் 3/2 years a sum of 4,000 will amount அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 4,000 ஒரு அமௌண்ட்டு என்னவா மாறும், 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி 3/2 years அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, இப்போது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டான். இப்போது ஹாஃப் இயர்லிக்கு நான் என்ன பண்ணும், இப்போ 1 year கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஹாஃப் இயர்லிக்கு என்ன பண்ணுவேன், யோசிச்சு பாருங்களேன். அதை 2ஆல் பெருக்குவேன். ஏன் 2ஆல் பெருக்குறேன், நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் 2ஆல் பெருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதில் ஒரு வருஷத்தில் 2 ஹாஃப் இயர்லி இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ அதுவே 2 year கொடுக்குறான். இப்போ 2 வருஷத்தில் 4 ஹாஃப் இயர்லி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல
2ஆல் பெருக்குவேன். இல்லை இப்போ இப்படி கொடுத்துட்டான் 2 வருஷம் கொடுத்துட்டு குவார்ட்டர்லி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல 4ஆல் பெருக்குங்கன்னு சொல்கிறேன். ஏன் 4ஆல் பெருக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2 8 குவார்ட்டர்லி இருக்கும். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்தில் 4 குவார்ட்டர்லி இருக்கும், 2 வருஷத்தில் மொத்தம் 8 குவார்ட்டர்லி இருக்கும். இது எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா 1 year which is equal to எவ்வளோப்பா 12 month. கரெக்டாப்பா? ஸோ அவ்வளோதானே விஷயம் அந்த இடத்துல. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்த இடத்துல இயருக்கு பதிலாக என்ன கேட்குறான் அப்படின்னு பாருங்கள். இயருக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன் 12 monthன்னு போடுவோன்னா அப்போ 2 12 எவ்வளோப்பா 24ன்னு கிடைக்கும். ஸோ 24 குவார்ட்டர்லி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் ஓகேங்களா, 3 மாதம் தானே. அப்போ டிவைட் பை 3 போட்டால் நமக்கு என்ன வரும், அதே 8 தான் வரப்போகிறது. கன்ஃபியூஸே ஆகாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year கொடுத்துட்டான், அதை வந்து ஹாஃப் இயர்லி மாத்திரானா ஹாஃப்னா 2 இருக்க போதுன்னா அர்த்தம், இன்ட்டு 2 போடுங்க. குவார்ட்டர்லின்னு சொல்ல போகிறேன்னா எத்தனை குவார்ட்டர்லி, 4 குவார்ட்டர்லி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர்லி, அப்போ 2 வருஷத்துக்கு 2 × 4 8 குவார்ட்டர்லி, அவ்வளோதான். அப்போ 3/2 இயர்ஸ்னு இருக்குது. எனக்கு எப்படி இருக்குது, 3/2 இயர்னு இருக்குது. அப்போ இந்த வருஷத்தை நான் என்ன பண்ண போகிறேன், அரையாண்டாக மாற்ற போகிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்டு 2 போடுங்கன்னு சொல்லிட்டேன். 2 அடிச்சு போட்டால் நமக்கு எவ்வளோ போகிறோம். ஸோ 3 இந்த இடத்துல குவார்ட்டர்லி, சாரி 3 ஹாஃப் இயர்லி ஓகேங்களா. 3 அரையாண்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சொல்லுங்கள், கன்ஃபியூஸ் ஆகவே இதில் இடமே கிடையாது. வருஷத்தை கொடுத்துட்டு அரையாண்டு கேட்டால் இன்ட்டு 2, அதுவே காலாண்டு கேட்டால் இன்ட்டு 4, அவ்வளோதான் ஓகேங்களா. அப்போ 3/2 இயர்ஸை நான் இன்ட்டு 2 பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அரையாண்டு. அப்போ 3 ஹாஃப் இயர்லி வந்துட்டாங்க, முடிச்சிருங்க. அப்புறம் 20% பர் ஆனம் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், அதில் பாதி, ஏன்னா அரையாண்டுன்றதால பாதி. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா வருவார், 10%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எவ்வளோப்பா சொல்லியிருக்கான், அது 4000 அப்படின்றவர் என்னவா மாறுவாங்கன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. அப்போ எத்தனை, 3 ஹாஃப் இயர்லி. அப்போ 10%க்கு நம்ம என்னப்பா ஈக்குவலன்ட் ரேஷியோ எழுதலாம். ஸோ 1/10ன்னு எழுதலாமா. இப்போ இது வந்து பிரின்சிபல் கரெக்டாக, இது யாருப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும், இது இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கு தானே ரேஷியோ எழுதுவோம். ஸோ பிரின்சிபல் 10, அமௌண்ட் எவ்வளோ வருவார் 11. இதுக்கு பவரில் நான் என்ன பண்ணணும், 3 போடணும். ஏன் நான் 3 போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 ஹாஃப் இயர்லி இருக்காங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வராங்களோ அவங்க தான் இங்கே. அடுத்து இது என்னப்பா பண்ணலாம், 1000 எழுதலாமா. இது எவ்வளோப்பா பண்ணலாம், 1331 ஓகேங்களா. நீங்கள் மோஸ்ட்லி அந்த 1லேருந்து 10 கியூபு இல்லை ஒரு 15 கியூபு படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே தான்ப்பா ரிப்பீட் ஆகும், வேறு எதுவும் புதுசாலாம் வராதுப்பா, அங்கே தான்ப்பா ரிப்பீட் ஆகும். இப்போ அடுத்து அவன் என்னப்பா சொல்லிட்டான், பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டான். பிரின்சிபல் அப்படின்றது 4000 கொடுத்துட்டான், என்னவா அமௌண்ட்டாக மாறும் தான் நம்மளை கொஷின் கேட்டுருந்தான். அப்போது இந்த 1000 பார்ட் அப்படின்றது நல்லா பாருங்கள், இந்த பிரின்சிபல் எவ்வளோப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ, 1000 பார்ட்டு. 3 0 கேன்சல் ஆகிடுமா. அப்போ 1 பார்ட் which is equal to 4. இப்போது 1331 தானே நமக்கு தேவை. 1331 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறான். 1 பார்ட் 4 அப்படின்னா இதை 4ஆல் பெருக்குங்க. ஸோ ஒரு நாள் 4, 4 3 12 மீதி 1, 4 3 12 1, ஸோ 13, ஒரு நாள் 4, 4 1 5. அப்போ 5324 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் நான் ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். அதை எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அவன் பர்சன்டேஜில் கொடுப்பான், பர்சன்டேஜ் நான் ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறேன். ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான் ஓகேங்களா. அதே மாதிரி ஹாஃப் இயர்லி கொடுத்தா அவன் என்ன வருஷம் கொடுத்துருக்கானோ அதை இன்ட்டு 2 பண்ண போகிறேன். குவார்ட்டர்லி கேட்டான் அப்படின்னா அதை இன்ட்டு 4 பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், கிளியர்ப்பா. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் 2 years at the compound interest rate of 10% per year 17200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு, இந்த தொகைக்கு நான் 2 வருஷத்துக்கு 10% நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்னோடய அமௌண்ட் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறான். ஓகேங்களா. இது ஈஸி தானே, நீங்களே சொல்லலாமா. இப்போ சொல்லி கொடுத்த மெத்தட் தானே. 10% சொல்லியிருக்கான், பர்சன்டேஜ் எவ்வளோப்பா. ஸோ 1/10 அவ்வளோதானே. அப்போது இது பிரின்சிபல், இந்த அமௌண்ட்டு எடுத்தோடனே இப்படி எழுத கற்றுக்கணும். இது 10னா இது 11 இருக்க போகிறாங்க. 2 வருஷம்னு சொல்லிட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பவர் 2 போட போகிறேன். கரெக்டாக. ஸோ அவ்வளோதானே. பவர் 2 போனால் எனக்கு என்ன கிடைக்கும், இது 100ன்னு கிடைக்கும், இது 121 கிடைக்கும். அவன் இது கொடுத்துட்டான், பிரின்சிபல் தான் கொடுத்துருக்கான், 17200 கொடுத்துட்டான். ஓகேங்களா. என்னை கேட்குறது இதுதான் என்னன்னு கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 100 பார்ட் அப்படின்றது, ஸோ 2 0 கேன்சல் ஆகிட்டு 1 பார்ட் which is equal to 172ன்னு கிடைக்கும். கரெக்டாப்பா. எனக்கு 121 பார்ட் என்னென்னு தான் தேவை. அப்போது 121 பார்ட்னா எவ்வளோ வருவார், 172 × 121, ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் டேரெக்டாக சொல்லிடுறேன், எனக்கு ஜஸ்ட்டு டேரெக்டாக பெருக்கல் தானே. ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க 20812 அப்படின்றது இதுக்கான ஆன்சர்ப்பா. ஸோ வெரி சிம்பிள் ஒன், மேலே கொடுத்த அதே மெத்தடாலஜி தான். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10,000க்கு 10% per annum 2 yearsக்கு காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி.
நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 இயர் கொடுத்துருந்தான் அப்படின்னா ஹாஃப் இயர்லி கேட்டால் இன்ட்டு 2 போடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ எத்தனைப்பா இருக்காரு? ஸோ 4 ஹாஃப் இயர்லி இருக்காங்க. குவார்ட்டர்லி கேட்டால் இன்ட்டு 4 போடுவேன், அவ்வளோதான். ஓகேங்களா? 10% per annumனு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், 4 ஹாஃப் இயர்லி கண்டுபிடிச்சிட்டேன், 10% per annum சொல்லிட்டாங்க. 10%க்கு நம்ம என்னப்பா சொல்லுவோம்? இந்த ஈக்குவலன்ட் ரேஷியோ நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ 1/10. கரெக்டாக? இவன் ஹாஃப் இயர்லி சொல்லியிருக்கான் இல்லையா, அதை மிஸ் பண்ணிட்ட பாருங்க. ஓகேங்களா? இதை மாற்றின மாதிரி இதையும் மாற்றணும் இல்லையா? 10% per annum. என்னது பர் ஆனம்? ஹாஃப் இயர்லி எவ்வளோப்பா? இதில் பாதி. அப்போ எவ்வளோ வரும்? 5%. 5%க்கு இப்போ ஈக்குவலன்ட் ரேஷியோ எவ்வளோப்பா வரும்? ஸோ 5/100ன்னு வரும். அதை நம்ம அடிச்சு போட்டால், ஸோ இது நம்ம எப்போதுமே பர்சன்டேஜ்னால் டிவைட் பை 100. அப்போ 4 5 5 20 × 5 100. அவ்வளோதான்ப்பா. அப்போது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் 20ன்றது பிரின்சிபல் அப்படின்னா 1ன்றது இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யார்? 1. ஓகே ஃபைன். இந்த மாதிரி எத்தனை நான் கண்டுபிடிக்க போகிறேன்? 4 ஹாஃப் இயர்லிக்கு நான் கண்டுபிடிக்கணும். அவன் என்னப்பா கொடுத்துருக்கான்? இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டான். இந்த தொகைக்கு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கன்ட்டான். அமௌண்ட்டு கேட்கல நம்மளை. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாருங்களேன், பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் நான் ஒரு ரேஷியோ எழுத போகிறேன். பிரின்சிபல் அப்படின்றது யாருப்பா? 20. அமௌண்ட்டு நான் யார்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே அமௌண்ட்டு. அப்போ 21. நான் பவரில் எத்தனை போட போகிறேங்க? 4 போடணும். ஏன்னாங்க 4 ஹாஃப் இயர்லி இருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா? இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொடுத்துருக்கிறது இந்த அமௌண்ட்டு பிரின்சிபல்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? பிரின்சிபல் கொடுத்துட்டான், அமௌண்ட்டு நம்மளை கேட்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கட்டான். அப்போ நான் பிரின்சிபல் இந்த இது என்னப்பா? ஸோ 20^4ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 0 வரப்போகிறாரு. 2 கியூப் பண்ணால் 8. அப்போ அதுக்கப்புறம் இன்ட்டு 2 பண்ணால் 16. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 1,60,000 அப்படின்னு கிடைக்கிறாங்க. நான் 21^4 பண்ணால் அது ஏதோ ஒரு பெரிய வேல்யூ தான் வரப்போகிறாரு. ஏன்னா 21 × 21 எவ்வளோப்பா? ஸோ 441. அதே மாதிரி இப்போ இந்த வேல்யூ அப்படின்றது 21 × 21. அப்புறம் அடுத்து 21 × 21, ஸோ 441 வரப்போகிறாரு. இதை நான் பெருக்கி பார்த்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இதை நீங்கள் நார்மலில் போட்டாலும் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் எதுவும் ஷார்ட்கட்லாம் கிடையாது. இதுக்கு மேலே வேறு ஷார்ட்கட் கிடையாது. இதுதான் அந்த ரேஷியோ மெத்தட் தான் ஷார்ட்கட்டு. ஓகே ஃபைன். இந்த அமௌண்ட் தான் அவன் கொடுத்துட்டான் இல்லையா? எவ்வளோப்பா கொடுத்துருக்கான்? இத்தனை பார்ட் அப்படின்றத அவன் என்ன கொடுத்துருக்கான்? 10,000. என்ன கொடுத்துருக்கான்? 10,000. இப்போ 4 0ல் 4 0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1 பார்ட் எவ்வளோப்பா? 1/16 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவையானது என்ன? நல்லா பாருங்கள், நமக்கு தேவையானது அமௌண்ட்டு கிடையாது. நமக்கு என்ன தேவை? இன்ட்ரெஸ்ட்டு தான் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம பெருக்கி பார்ப்போம். எப்படி பெருக்கலாம்? ஸோ இதை பிரிக்கலாமா? இல்லை அப்படியே டேரெக்டாகவே பெருக்கலாம். ஸோ 441 × 441. ஓகேங்களா? நான் எப்போதுமே பெருக்கல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை பிரிச்சுப்பேன். இன்னொரு நம்பர் இப்போ இது எப்படி பிரிக்கிறான்னு பாருங்களேன். ஸோ 400 ப்ளஸ்ஸு, இது நான் மைண்ட்லேயே பிரிச்சுப்பேன், ஒரு தடவை எழுத மாட்டேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 40 + 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 4ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் 4, ஒரு நாள் 4. ஸோ 4 16, மீதி 1, 4 16 1 17. என்ன பண்ணுவோம்? இந்த 2 0 அப்படியே கீழே இறக்கிப்பேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த 0 அப்படியே கீழே இறக்கிட்டு இப்போ தான் நம்ம 4ஆல் பெருக்கும்போது நமக்கு எவ்வளோப்பா கிடைச்சாது? ஸோ 1764 தானே, அதை அப்படியே கீழே இறக்கிப்பேன். இன்னொன்று என்னது? 441. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிப்பேன். நான் வந்து பெருக்கெல்லாம் நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பரை பிரித்து பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எவ்வளோப்பா கிடைக்காது? 1 8 6 4 10 14, மீதி 1 எவ்வளோப்பா? ஸோ 7 7 14, மீதி 1 9 1. அப்போ 194481 பார்ட் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சா எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவை? ஸோ பிரின்சிபலுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? 1,60,000. இது வந்து அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டுலேருந்து பிரின்சிபலை நான் மைனஸ் பண்ணுறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைப்பாரா? ஏன்னா அவன் என்ன இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். அப்போ இதுலேருந்து நான் மைனஸ் பண்ண வேண்டிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. இந்த இது அமௌண்ட்டு, இது பிரின்சிபல். இப்போ நான் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 1 8 4 4 9 6 போனால் எவ்வளோப்பா? 3. ஓகேங்களா? அப்போது 1 பார்ட் வந்து 1/16 அப்படின்னா 34481 பார்ட் எவ்வளோ? ஓகேங்களா? இப்போ எவ்வளோப்பா போடும் நம்ம? இது அப்படியே ரெண்டு பக்கமும் 34481 பண்ணுற மாதிரி தானே. அப்போ இந்த இடத்துல 34481. அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? 34481/16 அப்படின்னு கிடைக்கும். இதை அடிச்சு போட்டால் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடிச்சு போடுங்கப்பா. ஸோ 2 16 32. ரிமைனிங் எவ்வளோப்பா வருவார்? இந்த இடத்துல ஒரு 2 மட்டும் வரப்போகிறார். ஓகேங்களா? அகெயின் பார்த்தீங்கன்னா 16 16 16 போனால் ரிமைனிங் எவ்வளோ வருவோம்? 4 4 8 வருவார். 5 16 80, ரிமைனிங் 8 இருப்பார். 5 16 80, ரிமைனிங் 1 இருப்பார். ஸோ அது புள்ளி வச்சு போக போகிறார். அப்போ 21 அவன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2155. ஓகேங்களா?
ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பர்சன்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா பிரின்சிபல் யார் இன்ட்ரெஸ்ட் யார் அதுலேருந்து பிரின்சிபலும் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ எழுதணும். இதை எழுதிட்டாலே உங்கள் சம் ஈஸி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஸோ அவ்வளோதான் நீ கிளாஸ். இன்றைக்கி பேசிக்காக நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அவன் ஹாஃப் இயர்லி கொடுத்தாலும் குவார்ட்டர்லி கொடுத்தாலும் இயர்லி கொடுத்தாலும் ரேஷியோ மெத்தடை நம்ம பார்த்துட்டோம். தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு ஃபார்முலா மெத்தடு சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரேஷியோ மெத்தடுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ தாராளமாக கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறப்பா. ப்ளஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே வேணும் அப்படின்னா ஸோ நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி, தேங்க்யூ.